இன்ஸ்டா. இதை வைத்துத்தான் மோசடி, ஏமாற்று வேலை, பாலியல் அத்துமீறல் என அனைத்தும் செய்ய தொடங்கிவிட்டனர் நவீன குற்றவாளிகள். இப்படி ஒரு செயலில் இறங்கி சிறைக்கு சென்றுள்ளார் இந்த கல்லூரி மாணவர். புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக இன்ஸ்டா மூலம் ஆபாச மெசேஜ்கள் வந்துள்ளன. ஆரம்பத்தில் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத அந்த பெண் அதன் பின் அடுத்தடுத்து வந்த ஆபாச மெசேஜ்களால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். பொறுத்து பார்த்த அவர் கடந்த மே 6ஆம் தேதி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அந்த இன்ஸ்டா ஐடியை ஆய்வு செய்த போது அது போலியான அடையாளத்துடன் உருவாக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது. அந்த கணக்கின் மூலம் அப்பெண்ணை குறிவைத்து ஆபாசமான படங்கள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தொழில்நுட்ப உதவியுடன் விசாரணை நடத்தியதில் குற்றவாளி திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் அருண் என்பது உறுதியானது. 21 வயதான அவர் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படிப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து திண்டுக்கல் விரைந்த போலீசார் அருணை கைது செய்து அவரது மொபைல், சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் இன்ஸ்டா மூலம் ஏராளமான பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்தது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் ஒரு கல்லூரி மாணவர், ஜஸ்ட் 21 இயர்ஸ். ஏன் இந்த கேஸ் முக்கியமா நம்மளுக்கு எடுத்துக்காட்டா ஆகுதுன்னா, இந்த காலத்துல கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம், நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. காவல் நிலையம் புதுச்சேரியில சைபர் கிரைம் மூலியமா நாங்க ஃபுல்லா கண்காணிச்சுட்டு வரோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, we are not letting them go easily. எங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு நம்ம இந்த அரெஸ்ட்டை செக்யூர் பண்ணியிருக்கோம். இது மூலயமா என்ன சொல்ல வரோம்னா, கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி ஃபேக் ஐடி பண்ணி பாலியல் விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு இங்க இருந்து கேட்டுக்கிறோம். பண்றவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோமோ அப்படிங்கிறதையும் நாங்க இங்க உறுதியளிக்கிறோம். சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தி போலியான கணக்குகளை உருவாக்குதல், பெண்களுக்கு ஆபாசமான செய்திகள், படங்களை அனுப்புதல், மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட செயல்களில் பலர் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.